Hey friends, welcome to Mavani Cine Updates. பாக்கியலட்சுமி சீரியல்ல செல்வி கேரக்டர் பண்ணிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் கம்பம் மீனா அக்காக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ கையில் கட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கை கட்டோடைய அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்மே வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த சீரியலுமே உங்களுக்கு கையில் அடிப்பட்ட மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாவே குணமாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு வழியா கணேஷோட கேரக்டருக்கு என் கார்டு போட்டாங்க. எப்படா அந்த ட்ராக்கை முடிப்பாங்கன்னு இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் கணேஷோட கேரக்டர் உள்ள கொண்டு வந்தாங்க. செத்தவர் எப்படி தான் திரும்பி வந்தாருன்னு தெரியல. அதுக்கு ஒரு கதை கட்டினாங்க. அது நம்பி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ ஒரு வழியே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. திரும்பி வருவாரா, வரத்துக்கும் பாசிபிள் இருக்கு. நடுவில் கதை இல்லைன்னா அவரோட என்ட்ரியுமே இருக்கும். ஸோ கோபியோட ஆக்ஷன் உண்மையிலே அல்டிமேட்ங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு சீனுமே அவர் பண்ற கேரக்டர் வந்து ஒரு வில்லத்தனமா இருந்தாலும் அது வில்லத்தனம் இல்லாமல் ஒரு காமெடியாக கொண்டு போயிட்டு இருக்காரு. அதுதான் அவருக்கு இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கோபியோட பிசினஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு. அந்த ட்ரூத் எப்போ ரிவீல் ஆகும்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்காக இருக்கும் அவரோட அந்த ட்ரூத் ரிவீல் ஆச்சு அப்படின்னா. இலையும் இல்லை, கையில் காசும் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ரெஸ்டாரண்ட்ல எப்படி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆர்டர் பண்ண தெரியாமல் கையில் காசை பையில காசை பார்த்துட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுவாங்களா, அது எல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே ரெஸ்டாரண்ட்ல தான் பாக்கியாவும் பழனிசாமியும் இருக்காங்க. அவங்களோட கான்வர்சேஷன் பார்த்து செம கோவமாகி ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கம் உட்காந்து கோபி. ஸோ பழனிசாமி போனதுக்கு அப்புறம் பாக்கிய கிட்ட கேட்குறாங்க. பாக்கியோட பதில் வந்து அல்டிமேட்ல இருந்துச்சுங்க. கோபி செம ஷாக் ஆயிட்டாரு. நம்ம பாக்கியா பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என் பசங்க எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டு அவங்களோட சம்மதத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றதே சொல்றாங்க. அதை வந்து என்ன சொல்லிடுறாரு, பாரா என்கிட்டே பழனிசாமி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி அதை ட்விஸ்ட் பண்ணி மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. பட் எனிவேஸ் இன் ஃபியூச்சரில் நம்ம பாக்கியாக்கு ஜோடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சீரியலில் போயிட்டு இருக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எனக்கு எபிசோட் பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பை.